அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை பாடல் 2ஆம் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சார்பூத விளக்கமோடு பகுதிகளின் விளக்கம் தத்துவங்கள் விளக்கமெல்லாம் தரு விளக்கமாகி நேராதி விளக்கமதாய் பறை விளக்கமாகி நிலைத்த பராபரை விளக்கம் ஆகிய அகம்புறமும் பேராசை விளக்கமதாய் சுத்த விளக்கமதாய் பெருவிளக்கமாகி எல்லாம் பெற்ற விளக்கமதாய் சீராட விளங்குகின்ற இயற்கை விளக்கமதாம் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். இதுதான் இந்த 2வது தெய்வமணி மாலை பாடல். சரி, இப்போ இதுக்கு விளக்கம் பார்க்கணும் அப்படின்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருச்சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருடைய தன்மை எப்படி இருக்குது அவர் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அதாவது சார்பூத விளக்கமோடு பகுதிகளின் விளக்கம் தத்துவங்கள் விளக்கம் எல்லாம், அதாவது பஞ்சபூதங்களை பற்றிய விளக்கங்கள் தத்துவங்களை பற்றிய விளக்கங்களை எல்லாம் தெரிவித்து நேராதி விளக்கமதாய் பறை விளக்கமாகி நிலைத்த பராபரை விளக்கம் ஆகிய அகமும் புறமும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பறை விளக்கம், அதாவது பறை அப்படின்னா மாயையை தான் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் அகவலில் 2 இடங்களில் சிறப்பாக இந்த மாயையை பற்றிய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா, அந்த வரிகளை படிக்கிறேன், அந்த விளக்கத்தை பார்க்கும்போது வள்ளல் பெருமான் நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும். அதாவது ஒரு பாடல், ஒரு அகவல் வரி, பறையொளி என் மனப்பதியினில் விரித்தே அரசது இயற்றெனும் அருட்பெரும் ஜோதி. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, பறையாகிய மாயை மனத்தை இடமாக கொண்டு தான் செயல்படுது. அப்போ அந்த மனத்தில் தான் விளங்குது. சரி, அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இந்த மனத்தை நம்ம அடக்கணும் அப்படின்னா எப்படி அடக்க முடியும்? இறைவனுடைய அருளால் மனத்தை அடக்கிட்டோம் அப்படின்னோம்னா மாயையும் அடக்கிடலாம். மாயை அடக்கிட்டோம்னா அதில் செயல்பாடுகள்லாம் அற்ற நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், அதே இன்னொரு பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உயிருக்கெல்லாம் தாரகமாம் பறை ஆறு உயிருக்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி. அதுவும் சொல்கிறாங்க. அந்த பறையே அதாவது ஆதாரமாக விளங்கி நம்ம மேலேறுவதற்கும் உதவி செய்யும் அப்படின்னும் அங்கே ஒரு பாடலை பதிவு பண்ணுறாங்க. அப்போ முதல்ல இந்த பறையொளி என் மனப்பதியினில் விரித்தே அரசது ஏற்றனும் அருட்பெரும் ஜோதிக்கு அங்கே விளக்கம் பார்க்கும்போது ஒரு பாடலை பார்த்தோம். அந்த பாடலில் எப்படின்னா, அந்த பாடல் வரிகளை படிக்கிறேன். மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடைப்பயலே மற்றவர் போல் என நினைத்து மறுட்டாதே கண்டாய் இனமுறு என் சொல்வழியே இருத்தி எனில் சுகமாய் இருந்திடு நீ என் சொல்வழி ஏற்றிலையானாலோ தினையளவு உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன் உலகம் சிரிக்க உனை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தே நனவிலை என அறியாயோ யாரென இங்கிருந்தாய் ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. இங்கே பாருங்கள், அவர் இங்கே ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, அவருடைய திருவருளால் உன்னை நான் அடக்கிடுவேன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? மனத்தை சொல்கிறாங்க. இந்த மனத்தை அடக்கணும்னா திருவருளால் அதில் தான் மனத்தை அடக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த சக்தியை, இறை சக்தியை பெற்றுக்கொண்டு தான் மனத்தை அடக்க முடியும். அப்படி அடக்கினாதான் இந்த மாயை அடங்கும். அப்போ இந்த மாயை அடங்குனா என்ன கிடைக்கும் அப்படின்னா, அடுத்து ஒரு பாடலில் என்ன சொல்கிறாங்க, சார் உயிருக்கெல்லாம் தாரகமாம் பறை ஆறு உயிருக்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி. இங்கே என்ன சொல்கிறாங்க, இறைவனை சார்ந்து விளங்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் பறையாகிய மாயை ஆதாரமாகவே விளங்கும்.
அப்போ பறை, ஏன்னா பறை மனத்தை இடமாக கொண்டு தான் செயல்படுது. சரி, இப்படிப்பட்ட உயிர்களுக்கு, அதாவது இறைவனை சார்ந்து மாயையை ஆதாரமாக கொண்டு விளங்கும் உயிர்களுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி நீயும் உயிருக்கு உயிராய் விளங்குகின்றாய். அப்போ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இறைவனை சார்ந்த உயிர்களை பறையாகிய மாயை அசைக்க முடியாததால் அவர்களுக்கு மாயையே ஆதாரமாக விளங்கும். அப்படிப்பட்ட உயிர்களுக்கு இறைவா, அருட்பெரும் ஜோதியே நீயும் உயிருக்கு உயிராய் விளங்குகின்றாய். அப்போ பாருங்கள், அதே எந்த மாயை நம்ம மேலேற விடாமல் தடை பண்ணுதோ அதே மாயை நம்மளுக்கு என்னது உதவியும் செய்தான், ஆதாரமாகவும் விளங்குது அப்படின்றாங்க. எப்போ ஆதாரமாக விளங்கும்? நம்ம அந்த இறைவனை சார்ந்துடணும். இறைவனை சார்ந்து இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டால் அதன் மூலமாக நாம் மனத்தை அடக்கிவிடலாம். மனத்தை அடக்கினால் மாயை அடங்கிவிடும். ஸோ இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இறைவனை சார்ந்து இறைவனுடைய அருளை பெற்று மனத்தை அடக்கணும். மனம் அடங்கினால் மாயை அடங்கிவிடும். அப்போ இதைத்தான் இந்த விளக்கமாக சொல்கிறாங்க. இந்த வரிகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நேராதி விளக்கமதாய் பறை விளக்கமாகி நிலைத்த பராபரை விளக்கம் ஆகிய அகம்புறமும் பேராசை விளக்கமதாய் சுத்த விளக்கமதாய் பெரு விளக்கமாகி எல்லாம் பெற்ற விளக்கமதாய் சீராட விளங்குகின்ற இயற்கை விளக்கமதாம் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். இங்கே இயற்கை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கை விளக்கம் அப்படின்றதுக்கு நம்ம வள்ளல் பெருமான் உரைநடையில் திருவருண் மெய்மொழி அப்படின்ற தலைப்பில் தெளிவாக சொல்கிறாங்க. இறைவன் அவருடைய தன்மை எப்படி, அவர் எப்படிப்பட்டவன்ற சொல்கிறாருங்க. அதை நான் படிக்கிறேன். உலகத்தினிடத்தே பெறுவதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டியதும் ஒழுக வேண்டியதும் யாதெனில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் என்னும் ஐந்தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை ஏற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ காருண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையவராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணம் எல்லாமாகி விளங்குகின்றார் அப்படின்னு தெளிவாக எவ்வளோ விரிவாக சொல்கிறாங்க பாருங்கள். கடவுளுடைய தன்மை, கடவுள் எப்படி இருக்கிறாங்க, கடவுள் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் அப்படின்னு எல்லாமா இருப்பவர் கடவுள் தான். எப்படிலாம் இருக்கிறாங்க, ஒரே கடவுள் தான். அந்த கடவுள் எப்படி அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாம் ஆகி விளங்குகின்றார் அப்படின்றாங்க. அகமும் புறமும் எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு. பாருங்கள், இந்த பாடல்லையும் இங்கே சொன்ன விளக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாமே
நம்ம அந்த தெய்வமணி மாலையில் பாடின இந்த பாடல்லையும் இருக்குது. பாருங்களேன், திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. அதாவது சார்பூத விளக்கமோடு பகுதிகளின் விளக்கம் தத்துவங்கள் விளக்கமெல்லாம் தரு விளக்கமாகி, அதாவதுங்க நான் ஏற்கனவே படித்தேன், தத்துவங்கள் தத்துவிகள் எல்லா உயிர்கள் எல்லா செயல்கள், இங்கேயும் கூட வரும் பேராசை விளக்கமதாய் சுத்த விளக்கமதாய், கடைசியில் அந்த சுத்த மெய்யறிவு அதை சொல்கிறாங்க. இயற்கை விளக்கத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பறை விளக்கம் நம்ம இப்போ பார்த்தோம். அதாவது அந்த மனத்தை அடக்குவதன் மூலமாக அந்த மாயையை அடக்கி விடலாம். அப்போ அந்த மாயையே என்னாகும், அந்த இறைவனுடைய அருளால் நாம் அந்த மனத்தை அடக்கிறதுனால அந்த மாயையே நம்மளுக்கு ஆதார சக்தியாக விளங்கும் அப்படின்னு கூட நம்ம விளக்கத்தை பார்த்தோம். இதுதான் இந்த வள்ளல் பெருமான் கடவுளுடைய தன்மையைத்தான் இந்த தெய்வமணி மாலையில் தெளிவாக சொன்னாங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு திருவருண் மெய்மொழி மூலமாக அந்த ரிலேட் பண்ணி உங்களுக்கு நான் படித்து காமிச்சேன். இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் நாளை தெய்வமணி மாலை 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.